Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai இக்கட்டில் துணையே ஆராதனை, இருளின் ஒளியே ஆராதனை. இக்கட்டில் துணையே ஆராதனை, இருளின் ஒளியே ஆராதனை. எனக்குள் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. எனக்குள் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. யெகோவா ஈரே ஆராதனை, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே ஆராதனை, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எனக்குள் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. எனக்குள் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. அப்படின்னு சொல்லல, நாம் இருக்கிற இடத்துக்கே இறங்கி வந்து நம்மை தேடி வந்து உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை திரும்ப படிக்கணும். நம்முடைய ஆழ் மனசுல இதை ஆழமாக நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் கொலேசியர் 1:27 இந்த 2 வசனங்களையும் நம்ம வாசிப்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் வாழ்ந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் வாழ்ந்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே வாழ்ந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துதான் எனக்குள்ள வாழ்றாரு அப்படிங்கிற ஒரு இந்த சத்தியத்தை நம்முடைய ஆயணும். இத நம்ம திரும்ப திரும்ப படிச்சு இத வாயால சொல்லி இது அப்படியே உள்வாங்கி இதனால நம்முடைய மனசை சலவை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? துணிய அந்த மாதிரி நம்முடைய மனசை இந்த சத்தியத்தை வச்சே துவைக்கணும், கழுவணும். இயேசு எனக்குள்ள வாழ்றாரு, இயேசு எனக்குள்ள வாழ்றாரு அப்படிங்கறத சொல்ல சொல்ல அதை நினைக்க 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 எப்போது துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே ஏறுற மாதிரி, வெளியே போற மாதிரி, அந்த அழுக்கெல்லாம் கழுவப்படுவது போல நம்முடைய மனசு கழுவப்படும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே இருக்கிறார். கொலேசியர் 1:27 இதையே அவர் சொல்றாரு பாருங்க. புறஜாதிகளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். ஆமென். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம்.
கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். எத்தனை பேர் இயேசு எங்கேயோ இல்ல, எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள. டி மேஜர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆகவேதான் நம்ம தைரியமா நம்ம சொல்றோம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி தேங்க்யூ அப்பா. இயேசுவா வாழ்கிறார். இயேசுவா தேவா அர்ப்பணித்தே என்ன அர்ப்பணித்தே, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையேனா அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொண்டே ஏற்றிக்கொள் என் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டே ஏற்றிக்கொண்டே என் உள்ளத்தை இனி வாழ்வது எல்லாம் உணர்ந்தவர்களாக இனி வாழ்வது நான் எனக்குள் வாழ்கிறார். அப்போ இதை பற்றி நம்ம சில காரியங்களை ஏற்கனவே படிச்சோம். எனக்குள் வாழ்கிற இந்த இயேசு யார், அதை படிச்சோம். அடுத்தது எனக்கு இந்த இயேசு எனக்காக என்ன செய்தார், அதை படிச்சோம். அடுத்து போன வாரம் கிறிஸ்துவுக்குள் நான், அதாவது கிறிஸ்துவை சுமக்கிற நான் யார். அடையாளம் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஐடென்டிட்டி இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். ஆதி மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சாத்தான் அவனுடைய அடையாளத்தை மறைத்தான். சாத்தான் அவனுடைய அடையாளத்தை மறக்க பண்ணினான். படிங்க இந்த வசனத்தை. சாத்தான் பேசலாம் பாருங்க, நீங்கள் சாவதில்லை. ஆதி 4:5 ஆதியாகமம் 5:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்க. 4ல இருந்தே வாசிக்க. 4ல இருந்தே. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, புசிக்கும் நாளிலே திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன். திரும்ப படிங்க, முக்கியமான வார்த்தைகள் வரும்போது இந்த மைக் கட் ஆகுது. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார்ந்தது. தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு அவன் சொல்லும் போது என்ன சொல்றா? இப்ப நீங்க யார் மாதிரி இல்ல, தேவனை போல இல்ல. இனிமேதான் நீங்க இதை சாப்பிட்டாதான் நீங்க எப்படி மாற போறீங்க, மாற போறீங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க ஏற்கனவே உண்டாக்கப்படும் போது எப்படிதான் உண்டாக்கப்பட்டாங்க? அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக, தேவனை போல்தான் உண்டாக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த சாத்தான் தந்திரமா அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்க யாரு அப்படிங்கறதான அந்த அடையாளத்தை மறைக்கிறான். So brothers and sisters, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக தடுமாற்றங்கள், அநேக தவறுகள், அநேக காரியங்கள், நம்ம கவலைப்படுறது, நம்ம பயப்படுறது எல்லாமே எதனாலனா நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. அநேக நேரங்களில் சாத்தான்
நம்ம யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்காதபடி நம்முடைய அடையாளத்தை மறைக்கிறான். சோ நம்ம யாரு அப்படிங்கிற அந்த அறிவை நம்ம அடையாதபடிக்கு அதை மறைக்கிறோம். பாருங்க, ஓசியா 4:6 இப்படி சொல்லி இருக்கு. ஓசியா 4ஆம் அதிகாரம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? முதல்ல ஆண்டவர் யாருங்கிற அறிவு நமக்கு வேணும், சரியான. இரண்டாவது, அவர் நமக்காக என்ன செஞ்சாரு அதை பற்றிய ஒரு சரியான அறிவு நமக்கு வேணும், இருக்கணும். மூணாவது, அவரை சுமக்கிற நான் யார், என்ன அவர் எப்படி பார்க்கிறாரு? செத்த நாயா, புழுவா, பூச்சியா அப்படி பார்க்கிறாரா? இல்ல. இன்னைக்கு நீங்க உங்களை ஒரு தெள்ளு பூச்சியா, ஒரு புழுவா, ஒரு பூச்சியா, இல்ல ஒரு செத்த நாயா, அல்லது எனக்கெல்லாம் என்னங்க இருக்கு, ஏதோ இருந்துட்டு ஏதோ போயிடுறேங்க, இந்த ஏதோ அப்படிங்கிற அந்த வேர்டை நீங்க பேசுற நபரா நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியல, நீங்க யாரு அப்படிங்கறதான அடையாளமே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, ஐயா ஏதோ ஒரு மூளை முடுக்குல இருக்கையா, ஏதோ ஒரு சந்து பொந்துல இருக்கையா, ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ ஒரு மூளையில, எங்கேயோ ஒரு மூலையில ஒரு சாம்பலா, ஒரு தூசியா, ஒரு குப்பையா. அவர் என்ன நினைச்சாருன்னா, இப்படி அவர் சொல்றதை நான் வந்து ரொம்ப பாராட்டி, நல்லா சஃபாரி எல்லாம் போட்டிருக்காரு, சூப்பரா சஃபாரி எல்லாம் போட்டு நல்லா சூப்பரா வந்திருக்காரு. நான் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, இப்படி நான் அவர் சொல்றத பார்த்து, ஐயா உங்களுக்குள்ள ஐயா எவ்வளவு தாழ்மையா இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்து அவர் பேசுறாரு. நான் சொன்னேன், நீங்க வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய சங்காரத்துக்கு நேரா போயிட்டு இருக்கீங்க பிரதர். நீங்க இப்படி சொல்றத, நீங்க இப்படி நினைக்கிறத வச்சே உங்களை சாத்தான் சங்காரமாக்குவான். ஏன்? நீங்க யாருங்கிற அடையாளம் உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை பரிதாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக மூளை முடுக்கு பொந்து ஏதோ ஏதோ இருந்தா போதுங்க, ஏதோ ஏதோ வாழ்ந்தா போதுங்க. சபையாரே, தேவ ஜனமே, நம்முடைய மைண்ட் இன்னைக்கு மாறட்டும். ஆண்டவர் யாரு? அன்னைக்கு அந்த யோசுவா, காலேப் எப்படி தங்களை பார்த்தாங்க, அந்த ஒரு வேற ஆவி, அந்த ஒரு பார்வை, அந்த வேற பார்வை நமக்கு உண்டாகட்டும். எப்ப பார்த்தாலும் எஃப் மேஜர், எப்ப பார்த்தாலும் ஞானமற்றவன் ஞானே, ஞானம் தாரும் தேவா, தகுதியற்றவன் நான், தகுதி தாரும் தேவா. இப்படியே பாடிக்கிட்டு அவர் சொல்லுவாரு, ஞானம் தந்தேன் மகனே, உன்னை ஞானவானாய் பாரு. அவர் சொல்லுவாரு, தகுதியாக்கினேன் மகளே, உன்னை தகுதி. இப்படியே சொல்லிட்டு இருக்காத, இப்படியே சொல்லாத, எனக்கெல்லாம் ஞானம் இல்ல, தகுதி இல்ல, புத்தி இல்ல, இப்படியே சொல்லி இதை தாழ்மைன்னு நினைச்சுக்கிட்டு உங்களே நீங்களே வஞ்சிக்காதீங்க, ஏமாத்திக்காதீங்க. நம்முடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் கிறிஸ்துவை சுமக்கிற நீ யார், நான் யார், இது நமக்கு தெரியணும். சரி, இந்த கொலேசிய நிருபத்திலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்றேன். யார்
நான் யார்? நான் யார்? நம்பர் 1, கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனத்தை படிக்கும் போது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப முதல்ல நம்ம யாருங்க? நீங்களும் நானும் மீட்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அல்லது கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிறாரே, கிறிஸ்துவை சுமக்கிற நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் ஏற்கனவே மீட்பை பெற்றவர்கள், மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில அவர் விலையேற பெற்ற கிரயத்தை கொடுத்து, மைக்கு சரியில்லை, கல்வாரி சிலுவையில விலையேற பெற்ற அந்த கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். நீங்களும் நானும் கிரயங்கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய கிரயத்தை அவரையே கிரயமா கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். கிறிஸ்துவை சுமக்கிற நீங்களும் நானும் யாரு? நீங்களும் நானும் ஏற்கனவே மீட்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 34-35 வசனத்தை படிக்கும் போது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். இதுதான் நம்முடைய பழைய நிலைமை. குமாரன் என்றைக்கும் நிலைத்திரான். நம்முடைய பழைய நிலைமையா இருந்துச்சு. பாவம் செய்கிற நீங்களும் நானும் பாவத்துக்கு அடிமைகளாக, உலகத்துக்கு அடிமைகளாக, பிசாசுக்கு அடிமைகளாக, மரண பயத்துக்கு அடிமைகளாக, நம்மளாம் மொத்தத்துல ஒரு அடிமையின் சந்தையில விற்கப்பட்ட ஒரு அடிமைகளாக தான் ஒரு காலத்துல இருந்தோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நம்பி, என்றைக்கு அவருடைய கல்வாரி சிலுவை அண்டை வந்தோமோ, அன்றைக்கே கிறிஸ்துவை சுமக்கிற நீங்கள் யார்? உங்களை பார்க்குதுன்னா அடிமையா இல்ல, நம்ம யாருங்க? மீட்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் ஆல்ரெடி ரெடீம்டு, மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த அடிமைத்தன மனநிலை நம்மளை விட்டு மாறணும். ஐயா, அடியேன் அடிமை, நான் ஒரு அடியேன் ஐயா, நான் ஒரு பூச்சி ஐயா, புழுவையான்னு அப்படி சொல்றோம் பாருங்க. இந்த அடிமை மனசு, இந்த அடிமையின் மனநிலை மாறணும். நீங்களும் நானும் பட்டவர்கள். இன்னைக்கு நமக்கு இந்த வெளிப்பாடு வராதனால உலகத்தை என்ன பண்றான்? நம்ம சொல்ல வேண்டியது அவன் சொல்றான். சினிமா படம் எடுக்கிறான். என்னது? நான் அடிமை இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அடிமை இல்லை. இதை உண்மையில யார் சொல்லணும்? யாருங்க சொல்லணும்? ரட்சிக்கப்பட்ட நம்ம சொல்லணும். நம்ம யார் இல்ல? அடிமை இல்லை. நம்ம யாரு? மீட்கப்பட்டவர்கள். பாவத்துக்கோ, உலகத்துக்கோ, பிசாசுக்கோ, இல்ல மனுஷர்களுக்கோ யாருக்குமே நம்ம அடிமை கிடையாது. ஆண்டவர் உங்களை என்னையும் நம்மளை விலை மதிப்பு மிக்கவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக நம்மளை பார்த்து அவரையே நமக்கு கிரயமா கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். சங்கீதம் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மூடுறது மட்டும் இல்ல, நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு. நம்முடைய எப்பமத்த ஆண்டவர் என்னல. ஏன்? நம்ம அடிமை இல்ல, நம்ம யாரு? மீட்கப்பட்டவர்கள். பாருங்க, புது உடன்படிக்கையுடைய வாக்குத்தத்தமே என்ன? எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 வசனத்தை படிக்கும் போது, புது உடன்படிக்கை இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது,
என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவருடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிறது மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அக்கிரமத்தை நினைக்க. ஏன் பரலோகம் உங்களை எப்படி பார்க்குது, என்ன எப்படி பார்க்குது? நம்மளை மீட்கப்பட்டவர்களாக பார்க்குது. நீங்கள் நானும் ஆல்ரெடி மீட்கப்பட்டவர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அதான் அங்க சொல்லியிருக்கு பாருங்க, ஆண்டவர் நம்மளை கிரயத்துக்கு கொண்டிருக்காராம். 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் என்ன செய்யுங்க? தேவனை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி 7ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லியிருக்கு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். எத்தனாம் வசனம்? 23 பாருங்க. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நம்ம மீட்கப்பட்டுட்டோங்கிற வெளிப்பாடு யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில இந்த ஆத்தும பிணைப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு மனுஷருக்கு அடிமையாகிற ஒரு அனுபவம் மீட்கப்பட்டவங்க வாழ்க்கையில இருக்காது. எத்தனை பேர் ஆமென்? ஆத்தும பிணைப்புனா என்ன தெரியுமா? நம்ம ஆத்துமாவும் இன்னொருத்தருடைய ஆத்துமாவும் பின்னி பிணைஞ்சிருக்கும். ஓகே, எப்படி யாக்கோபு சொல்றாரு பாருங்க, என்னுடைய இந்த தகப்பனுடைய ஜீவன் அதாவது யாக்கோபை பத்தி சொல்வாங்க சகோதரர்கள் யோசேப்பு கிட்ட, தகப்பனுடைய ஜீவனோட ஒன்னா எசைஞ்சிருக்கு. இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவருக்கு என்ன ஆயிருவாரு? அவுட் ஆயிருவாரு. இது என்னது? இது ஆத்தும பிணைப்பு. இன்னைக்கு நிறைய பேர் ஐயா அம்மா என்னங்க சகோதரிமார்கள் சொல்லுவாங்க, நீங்க தான் எனக்கு உயிர், உங்க அன்புக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அதே மாதிரி சொல்லுவாங்க, நீதாமா என் உயிர், நான் உன் அன்புக்கு நான் அடிமை, நீ இல்லைன்னா இந்த உலகத்துல எனக்கு இந்த உலகமே கிடையாது அப்படிலாம் பேசிக்குவாங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த ஆத்தும பிணைப்பினுடைய வார்த்தைகள். ஓகே, நம்ம எல்லாரோடையும் உறவாடணும், ஆனா யாரையும் உயிரா வைக்க கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம எல்லாரோட உறவுல இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், ஆனா யாரையுமே எந்த இடத்துல வைக்க கூடாது. எனக்கு உயிர்னு யாரையும் வைக்க கூடாது, அது பொய். மனுஷங்களை நீங்க உயிரா வைக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல அப்படின்னு யாரை பார்த்து சொல்லாதீங்க. அந்த மாதிரி உங்களை பார்த்து யாரும் சொல்றதுக்கு அலோ பண்ணாதீங்க. கணவன் மனைவி உறவு உண்டா? உண்டு. கண்டிப்பா அன்பா இருக்கணும், ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், கனப்படுத்தணும். பெற்றோர் பிள்ளைகள் உறவு இருக்கா? ஆமா, நல்ல அன்பா இருக்கணும். ஆனா அது எங்க போயிடக்கூடாதுன்னா இந்த ஆத்தும பிணைப்புக்குள்ள போயிடக்கூடாது. ஓகே, ஆத்தும பிணைப்புக்குள்ள போயிடக்கூடாது. இந்த ஆத்தும பிணைப்பை பிசாசு தூண்டி விடுறதுக்கு தான் சினிமா பாட்டுகள் எல்லாம், நீ இல்லையே நான் இல்லை, உன் கண்ணில் ரத்தம் வடிந்தால், உன் கண்ணில் கண்ணீர் வடிந்தால் என் கண்ணில் ரத்தம் வரும்லாம், இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசுறாங்க. பாத்தீங்களா? இவன் என்ன நினைக்கிறான்? அது உண்மைன்னு நினைக்கிறான். இது உண்மை. ஓகே, இருக்கட்டும்.
படிக்கலாம், அதை வாசிப்போம். பாருங்க, இதை உண்மைன்னு நினைக்கிறான். இது உண்மைதான். ஓஹோ, அப்போ வாலிப பையனுக்கு தோணுது, நம்ம லவ் பண்ணா என் கண்ண கண்ணீர் வடி ரத்தம் வரும் போல. ஒன்னும் வராது, கண்ணீர் கூட வராது. நீ அழுதுனா அவன் அழக்கூட மாட்டாவ. இதெல்லாம் சும்மா சினிமாவில் நம்மள ஒரு மாய வலையில சிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு, அழாதேவி இல்லை என்றால் மரணதேவி. அடேப்பா, அதனால இந்த மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற தெளிவு இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம யாருக்கும் எதற்கும் அடிமை ஆக. எத்தனை பேர் ஆமேன்? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இப்ப கிறிஸ்துவை சுமக்கிற நீங்கள் நானும் யாரு? மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்ட பாருங்க, அவன் பாருங்க, நான் அடிமை இல்லை அப்படின்னு படம் எடுத்துட்டு, ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. அடேப்பா, ஏன்டா அடிமையிலன்னு சொல்றியா? அப்படியே ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான். உண்மையிலேயே நான் அடிமை இல்லை அப்படின்னு யார் சொல்ல முடியும்? இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்ம தான். எத்தனை பேர் ஆமேன்? இப்ப கவனிங்க, உங்க வீட்டுல உங்க உறவினர்கள் யாராவது நீங்க இந்த ஆத்தும பிணைப்புல இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல, இல்ல ஏதாவது ஒரு வியாதி, இல்ல பலவீனப்பட்டாங்கன்னா, நீங்க இந்த ஆத்தும பிணைப்புல இருந்தீங்கன்னா அந்த பாதிப்பு உங்களையும் வந்து தாக்கும். ஆனா நீங்க ஆத்தும பிணைப்புல இல்லாம கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அவங்களை நேசிக்கிறீங்கன்னு வைங்களேன், அவங்க வியாதிப்பட்டாங்க, பலவீனப்பட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை தூக்கி விட்டுருவீங்க. ஓகே, பயப்படாத, நான் இருக்க, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், உனக்காக நான் ஜெபம் பண்றேன், நீ ஹீல் ஆயிருவ, சுகமாயிருவ, தூக்கி விட்டுருவோம். ஆத்தும பிணைப்பு இருந்தா விழுந்தவனோட சேர்ந்து நீங்களும் விழுவீங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய பிணைப்பை வைத்துக் கொண்டு இயேசுவை நம்முடைய உயிராக வைத்து அந்த இயேசுவுக்குள்ள இந்த அன்பை அவன் விழுந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? தூக்கி விடுவீங்க. எத்தனை பேருக்கு விழுறவனோட விழுறதுக்கு ஆசை? எத்தனை பேர் விழுந்தவங்களை தூக்கி விட விரும்புறீங்க? யா, அப்ப நமக்கு எந்த எண்ணம் இருக்கணும்? நான் யார்? மீட்கப்பட்டவன். நான் என்ன இல்ல இல்ல. கிறிஸ்துவை சுமக்கிற நீங்களும் நானும் யார்? ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை கிரயமா கொடுத்து அடிமைகளின் சந்தையில இருந்த உங்களை என்னையும் மீட்டிருக்கிறார். எஃப் மேஜர். சோ நம்ம தைரியமா நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நன்மை இயேசுவா அன்னைக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர் மேல் போதும் கோவிடி இன்னும் ஜெயமோகமே என்னை வந்து அடித்தால், நீர் மேல் மோதும் கோவிடி போல் மின்னும் ஜெயமோகமே என்மேல் வந்து மோதி அடித்தால், அழகுள்ளவரே போவிடத்தன் வாழ்க்கையை நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரேசுவா. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணு கைகத்தை விட்டிட மாட்டேன். சோக மேன்மையெல்லாம் இந்தனை கவர்ச்சித்தார், அவர் சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். யோக சுக மேன்மை எல்லாம் இந்தனை கவர்ச்சித்தார், பனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். உள்ளவரி போவிருந்த வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை அல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற எண்ணத்தை தவிர
வேற யார் மேலையும் அந்த பிணைப்பு இணைப்பு இருக்கலாம், ஆனா எது இருக்கக்கூடாது? பிணைப்பு. இணைப்பும் பிணைப்பும் இயேசுவின் மேலதான் இருக்கணும். மற்றவங்க நம்ம இணைஞ்சிருக்கலாம், ஆனா பிணைப்பு கூடாது. ஓகே, பாருங்க இந்த வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 44:30 அங்க அழகா சொல்லி இருக்கு பாருங்க. அல்ல ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாய் உமது அடியானத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோட ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறால். பாருங்க, அவருடைய ஜீவன், அப்பாவுடைய ஜீவன் பிள்ளையுடைய ஜீவனோட ஒன்னா இணைஞ்சிருக்கான், இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இளையவன் இல்ல. எங்க போனார்? ராமர் எங்க போனாரு? காட்டுக்கு போயிட்டார். அவனதான் தசரதன் கேட்டவுடனே என்னாச்சான்? என்ன கேள்விப்பட்டதே இல்லையா? ராமர் காட்டு காலையில் தசரதன் எழும்பி ராமா கூப்பிடுறாராம். இல்லன்னு ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு? உயிரே போயிடுச்சு. இது ராமாயணம். ஓகே, ராமாயண கதை. அவர் இல்ல, அவர் காட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா உயிர் போயிடுச்சு. ஏன்னா அப்பாவுடைய உயிர் யாருடைய உயிரோட சேர்ந்து இருக்கு. எங்க இருந்து எடுத்தீங்க இதெல்லாம்? இங்க இருக்குங்க. அதனுடைய வேறு எங்க இருக்கு? நம்ம பைபிள்ல இருக்கு. தகப்பன் மகனுடைய உயிரோட ஒன்னா இருக்கு. இவன் வரலன்னு தெரிஞ்சா செத்துருவாரு. ஆத்தும பிணைப்பு. மீட்கப்பட்டவர்களுக்கு, மீட்கப்பட்டவங்க நம்ம வெறும் பாவத்திலிருந்து மட்டும் நம்மளை கர்த்தர் மீட்கல, இந்த மாதிரியான ஆத்தும பிணைப்புகளிலும் இருந்து கர்த்தர் நம்மளை மீட்கிறார். ஏற்கனவே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். சோ நீங்களும் நானும் ஏற்கனவே மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அடிமைகள் இல்லை. அப்ப நான் உனக்கு அடிமை இல்லை அப்படின்னு நம்ம யாரையும் நேசிக்காம விடக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள கணவன் மனைவி நேசிக்கணும், எல்லாம் செய்யணும், எல்லாம் பண்ணணும். பண்றது அந்த பிணைப்புக்குள்ள போயிடக்கூடாது. ஓகே, சரி, இதை நம்ம இங்க படிக்கிறோம். ரெண்டாவது, அந்த கொலேசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை நம்ம யாரு? மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, இரண்டாவது நாம் யார்? விடுதலையாக்கப்பட்டவர்கள். யாருங்க நம்ம? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நம்ம யாரு? இனிமேல் நம்மளை விடுதலையாக்க போறாரா இல்ல ஏற்கனவே விடுதலை ஆக்கிட்டாரா? எனக்கு விடுதலை ஆண்டவரை விடுவீங்க இல்லங்க, ஏற்கனவே கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டாரு. ஆல்ரெடி யூ ஆர் டெலிவர்ட். ஆல்ரெடி நம்ம விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். எல்லா இருளின் அதிகாரம் கர்த்தர் நம்மளை விடுவிச்சிட்டாரு. இனி இந்த இருளின் அதிகாரத்துக்கு உங்க மேல அதிகாரம். 1 யோவான் 2:11 இந்த இருளின் அதிகாரம் இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்? தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். கவனிங்க, இருள் இருளுக்கும் சகோதர பகைக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான பகை, கசப்பு, விரோதங்களில் இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு. உண்மையா ஆண்டவரால விடுதலையாக்கப்பட்டவங்க வாழ்க்கையில யார் மேலையும் என்ன இருக்காது? பகை, கசப்பு, விரோதங்கள் இருக்காது. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் சில பேர் பகைக்கிறாங்களே ஐயா, கசப்பா வச்சிருக்காங்களே, இன்னும் பகையாளியா பாக்குறாங்களேனா என்ன? அவங்களுக்கு எது தெரியல? நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. தெரியல. நம்ம எங்க, நம்முடைய ஸ்தானம் என்ன, நம்முடைய அடையாளம் என்னங்கிறத அவங்க அறியல. உண்மையிலேயே விடுதலையாக்கப்பட்டவர்கள் யாரையும் அவங்களால பகைக்க முடியாது. உங்களை வேணா மற்றவங்க பகைக்கலாம் பிரதர், உங்களை வேணா மற்றவங்க தூக்கி எறியலாம், ஆனா நீங்க யாரையும் பகைக்க உங்களால முடியாது சிஸ்டர்.
உங்களை மத்தவங்க தூக்கி எறிகிறாங்களா, உங்களை மத்தவங்க அற்பமா பாக்குறாங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை பகைக்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க ஆண்டவரால விடுதலையாக்கப்பட்டுட்டதுனால ஏற்கனவே அவர்களை விடுவிச்சிட்டாரு. உங்களால என்னால யாரையும் பகைக்க, ஏன்னா இந்த பகை என்பது ஒரு இருள், அந்தகார வல்லமை. ஆண்டவர் இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிட்டார். அதனால விடுதலையாக்கப்பட்டவங்க எப்பயுமே சகோதர அன்புள்ளவங்களா இருப்பாங்க. என்னதான் அன்பு, லவ், அன்பு. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 8:36 இப்படி சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 8:36 படிக்கும்போது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அங்க விடுதலை ஆவீர்கள் சொல்லியிருக்கு சிலுவைக்கு முன்னாடி. ஆனா சிலுவைக்கு பின்னாடி இப்ப நம்ம விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டவர்கள். யார் மேலையும் பகை, கசப்பு, விரோதம், வைராக்கியம் வேண்டாம். இன்னைக்கு உலகத்திலே சொல்றாங்க மன்னிக்க முடியல, இந்த அல்சர், அப்புறம் கேன்சர், அப்புறம் அநேக நுரையீரல் பிரச்சனைகள், பொதுவா அந்த வயிற்றுல ஏற்படுற நிறைய பிரச்சனைகள், மற்றவங்களை மன்னிக்க முடியாத தன்மை. ஏன்னா மன்னிக்க முடியாம கசப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், சொல்லுவாங்க பாத்தீங்களா, என் வயிறு எரியுதுடா, நான் வயிற்றெரிச்சல்ல இருக்கு. அப்ப என்னன்னா மன்னிக்க முடியாம கசப்பு இருந்தா எங்கதான் எரியும்? வயிறு எரியும். அந்த எரிச்சல் தான் அல்சரா, கேன்சரா மாறுறது. சோ இந்த பகை, கசப்பு நமக்குள்ள இல்லனாவே நிறைய வியாதிகள் தானாவே குணமாயிரும். நான் விடுதலையாக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கறது நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால யாரையும் பகைக்க முடியாது. சிஸ்டர், பிரதர், உங்களால யாரையும் பகைக்க, மற்றவங்க உங்களை பகைக்கலாம், அது பிரச்சனை. ஆனா நீங்க யாரையும் பகைக்க மாட்டீங்க. நமக்குள்ள அன்புதான் வெளிப்படும். அது மட்டும் இல்ல, இந்த 1 யோவான் 2:13 1 யோவான் 2 அந்த வசனத்துல, நம்ம படிச்ச அந்த வசனத்துல இந்த இருளின் அதிகாரம் இருக்கு. 11ஆம் வசனம் 1 யோவான் 2:13. இருளின் அதிகாரம், இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். இருளின் அதிகாரம் இருந்துச்சுன்னா போற வழி எந்த வழின்னு தெரியாம போயிடும். அப்ப ஆண்டவர் நம்மளை இருளின் ஆக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம எங்க போறோங்கிற வழி நமக்கு தெரியும். நாம் எதை நோக்கி போகிறோம் என்பது நமக்கு தெரியும். ஓகே, எதை நோக்கி போகிறோம் நமக்கு தெரியும். நீங்க ஒரு பஸ்ல ஏறுறீங்க, டிரைவர் உட்கார்ந்துருக்காரு. பஸ் போகுமாங்க? ஆமாங்க போகுங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி நிக்குது. எங்க போகுனே தெரியாதுங்க. இது எங்க போகுதுன்னே தெரியாது, ஆனா போகும். அப்படின்னா நீங்க அவனை எப்படி பாப்பீங்க? அந்த டிரைவர் எப்படி பாப்பீங்க? அங்க போர்டு இல்ல. இன்னைக்கு அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களும் கூட. ஓகே, நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எங்க போறீங்க? சொல்லுங்க, நீங்க எங்க போறீங்க? நம்ம எல்லாம் எங்க போறோம்? உங்க மனசுல என்ன படுதோ சொல்லுங்க. தப்பா இருந்தா என்ன? சியோனுக்கு போறீங்க. ஐயா சொல்லுங்கய்யா. நித்திய ஜீவனுக்கு போறோமா? ஓகே, சரி. நித்திய ஜீவன் ஆல்ரெடி நமக்கு இங்கேயே கிடைச்சி.
யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அறிய அறிய நமக்கு என்ன இந்த பூமியில என்ன வந்துகிட்டு இருக்கு? நித்திய ஜீவன் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம எங்க போறோம்? வெறும் பரலோகம் போறேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு பஸ்ல ஏறி எண்ணூருக்கு போறேன் அப்படின்னு, அதாவது எண்ணூருக்கு போறோம்னு நம்ம பஸ்ல ஏறிட்டு இந்த தாளங்குப்பத்துல இறங்கணும்னா எப்படியோ அந்த மாதிரிதான். அப்பாட்ட போறேன். அப்பா வீடு கூட இல்ல, அப்பா வீட்டுக்கு தான் போறோம், அப்பா கிட்ட போறோம். ஓகே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அப்பாட்ட போறேன், பிதாட்ட நான் போறேன் அப்படிங்கிறது தெரியாதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தங்க வீடு. அப்பா தான் முக்கியம் இல்ல, அங்க போனா கீழே என்ன இருக்கு? தங்கம். அங்க மட்டும் இல்லைங்க, இங்கேயுமே தங்கம் எங்கதான் இருக்கு? நம்ம காலு கீழே தான் இருக்கு. பரலோகம் போய் அங்க மட்டும் இல்ல, இங்கேயே ஆண்டவர் தங்கத்தை எங்கதான் வச்சிருக்காரு? தங்க சுரங்கம் எங்க இருக்கு? காலுக்கு மேலையா இருக்கு? காலுக்கு கீழே. யோவான் 14:6 நம்ம எங்க போறோம் அப்படிங்கறத இயேசு நமக்கு தெளிவா சொல்றாரு. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப நம்ம யார்கிட்ட போறோம்? யாரை நோக்கி போயிட்டு இருக்கோம்? அப்பாவை நோக்கி. எங்க அப்பாவை நான் பார்க்கணும்யா. இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறாரு. ஒரு நாள் என் அப்பாவை நான் பார்ப்பேன். மூத்தாவியானவர் எங்க அம்மாவை நான் பார்ப்பேன். என்னுடைய மணவாளன், என் மூத்த அண்ணன், அவர் தான் என் மணவாளன். அவரோட கைகோர்த்து யுகாயுகமா இருக்க போறேன். இதுதான் நம்முடைய கற்பனையா இருக்கணுமே ஒழிய, இந்த பரலோகங்கிறத ஒரு இடமா நினைச்சு நீங்க அப்படி நீங்க. அதனாலதான் இன்னைக்கு சில சபைகள்ல இயேசுவை முக்கியப்படுத்துறதை விட சீயோன் அப்படிங்கிற இடத்தை முக்கியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இயேசு முக்கியமா, சீயோன் முக்கியமா? இயேசு தாங்க முக்கியம். ஒரு முறை நம்முடைய சாம்சுந்தரையாட்ட நாங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம வேளச்சேரி செல்லக்குமார் ஐயா என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு பாஸ்டர் என்ன காமிச்சு, அப்ப நம்ம சிஸ்டர் தான் இருந்தாங்க, நானும் சிஸ்டர் தாங்க போயிருந்தோம், அவங்களும் வந்திருக்காங்க. பாஸ்டர் ஒரு குறிக்கப்பட்ட பாஸ்டருடைய பேரை சொல்லி இவரை பத்தி சொல்றாரு, இவர் கல்யாணம் பண்ணிட்டாராம், சீயோனுக்கு போக மாட்டாராம். உடனே அவரு சிரிக்காம சொல்றாரு, கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம இயேசுவோட சேர்ந்து புதிய பூமிக்கு போயிருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் புதிய பூமியில தான் இருக்கிறாருன்னா நம்ம எங்க போவோம்? அவர் புதிய வானத்தில் இருக்காருன்னா அங்க போயிருவோம். அவர் எருசலேம்ல இருந்தா கண்டிப்பா நம்ம அங்கதான் கொண்டு போவாரு. அவர் சீயோன்ல இருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம அங்க கொண்டு போயிருவார். அப்ப நமக்கு முக்கியம் யாரு? சீயோனும் இல்ல, எருசலேமும் இல்ல, நம்ம இயேசுதான் முக்கியம். இன்னைக்கு இயேசுவை முக்கியப்படுத்தாம வெறும் சியோன் சியோன்னு அடிச்சுக்கிறதுனால, அப்படி அடிச்சுக்கிறவங்க வாழ்க்கையில எந்த கேரக்டர் சேஞ்சும் கிடையாது, எந்த சுபாவ மாற்றமும் வர மாட்டேங்குது. பார்க்கிறதுக்கு வெள்ள வெள்ளதான், சேஞ்ச் ஒண்ணும் இல்லை. So brothers and sisters, இன்னைக்கு நம்ம போற வழி எது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம யாரை நோக்கி போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நாம் யாரை நோக்கி போகிறோம்? பிதாவை நோக்கி. நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நம்ம அப்பாவை நோக்கி நம்ம போறோம். அன்னைக்கு யூதர்கள் தேவன், பரலோகம், தேவனுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் பரலோகம். ஓகேங்களா? பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்றது நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இடமா, தேவனும் பரலோகமும் ஒண்ணுதான். அவங்க பரலோகத்தை இடமா பார்க்கல, பரலோகத்தை தேவனா பார்த்தாங்க. தேவன் தான் பரலோகம், இயேசுதாங்க பரலோகம். அப்ப நம்ம யாரை நோக்கி போறோம்? பிதாவை நோக்கி. இமேஜ். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சொல்றோம்?
என் ஆசையெல்லாம் என் இயேசுவாதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுவாதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. எல்லாம் உணர்ந்தவர்களாக என் மனவாளன் யேசுவராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுவா, அவர் பொன்முகம்தான். எல்லாம் பாடுங்க. என் ஆசையெல்லாம் அவர் பொன்முகம்தான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா, ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆசையெல்லாம் என் ஆசையெல்லாம் என் இயேசுவாதான், அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுவாதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி, இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து மூணாவது, அதே அந்த 13ஆம் வசனம் பாருங்க. கொலேசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தினவருமாய் இருக்கிற. அப்ப நம்ம யாரு? மூணாவது என்ன? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குட்படுத்தப்பட்டவர்கள். மூணாவது நம்ம யாரு? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்கு வெளியே இல்ல, இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிறோம். எப்படி இப்ப இந்திய கவர்மெண்ட்டுக்கு உள்ள நம்ம இருக்கோம் பாருங்க. இந்த தேசத்துடைய எல்லையில பாதுகாப்பு படையெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எதிரிகள் வந்தா அவங்க அதை பாத்துக்கிறாங்க. நம்ம இப்போ இந்த நாட்டுக்கு உள்ள இருக்கிறோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள நம்ம உள்ள இருக்கிறோம், வெளியே இல்ல, உள்ள. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள வச்சிருக்காரு நம்மள. அதனால எதிரி நம்ம கிட்ட வர முடியாதுங்க. எதிரி நம்முடைய வாழ்க்கையை தொட்டு பார்க்க முடியாது. அவன் வர முடியாது. நாகூம் 1:14, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. இங்க இருக்கு நாகூம் இல்லையா? நாகூம் 1:15. நாகூம் 1:15. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே யூதாவே, உன் பண்டிகைகளை உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஏன்? நீ எங்க இருக்கிற? ராஜ்யத்துக்கு வெளியே இல்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிற. அப்ப கிறிஸ்துவை சுமக்கிற நீங்களும் நானும் யாரு? அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். நம்ம உள்ள இருக்கிறோம். இந்த ஆளுகை, இந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகை நம்மளை அடிமைப்படுத்தி அதிகாரப்படுத்தி, நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காரு, தொலைச்சிருவோம் ஒண்ணு, அந்த மாதிரியான ராஜ்யம் இல்ல. நம்மளை கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிற ராஜ்யம் இல்லை இது.
நம்ம இயேசு, நம்முடைய ஜீசஸ், நம்முடைய யெஷுவா ரொம்ப ஜென்டில்ங்க. அவரு பார்த்தாங்களாம் அந்த தரிசனத்துல, பரலோகத்துல நிறைய வீடுகள் இருக்கான். அந்த பரலோகத்துல இருக்கிற இந்த வீடுகளுக்குள்ள ஒரு குறிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள போறதுக்கு கூட அந்த கதவு பூட்டி இருக்கு. இயேசு என்ன செய்யறாராம்? கதவை தட்டுறாரு. இப்ப நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா கூட கதவு பூட்டி இருக்குன்னு வைங்களேன், எது ஜென்டில்னஸ் தெரியுமா? கதவை திறந்துட்டு போறது இல்ல, என்ன செய்யணும்? கதவை தட்டணும். கதவை தட்டணும். அவங்க திறந்த, அது ஒரு மிகப்பெரிய ஜென்டில்னஸ். பாருங்க, பரலோகத்துல அவர் வீடுங்க, அது அவருடைய இடம், எல்லாமே அவருது. ஆனா அங்க கூட கதவை அவர் தட்டுறாரு. அவங்க திறக்கிறாங்க, உள்ள போறாரு. அந்த மாதிரி ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காமிச்சாராம். அப்படின்னா என்ன? ரோகத்துல கூட நான் இப்படிதான் இருக்கேன், நீ நினைக்கிற மாதிரி நான் ஓகே என் இடத்துக்கு வந்துட்டேன், பரலோகத்துக்கு வந்துட்டேன். இந்த பூமியும் அவர் இடம் தான். ஓகே, பூமி பரலோகம் எல்லாமே அவருடைய இடம் தான். அதனால நீ அங்க வந்துட்ட, அதனால நான் தான் இங்க, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அப்படி இல்ல. அவருடைய ராஜ்யமே அன்பின் ஆளுகையினால நிறைந்த ராஜ்யம். அப்ப இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிற எல்லாருக்குள்ளயுமே எது பொங்கி வழியும் தெரியுமா? வம்பு இல்ல, அன்பு. என்ன இல்ல? அதே மாதிரி அம்பு இல்ல. நிறைய பேருடைய வார்த்தையில அநேக நேரங்கள்ல அன்பு வர்றதுக்கு பதிலா என்ன வருது? அம்பு. அம்பு. சோ நமக்குள்ள அம்பு வரக்கூடாது, அன்பு வரணும். அன்பு. பாருங்க, பழைய காலத்துல ஒரு பாட்டுல அன்பு என்னும் நல்ல தேன் குழந்தை அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அன்பை தேன் குழந்தைன்னு சொல்லி ஒப்பிடுறாங்க அந்த காலத்துல. ஓகே, சோ நமக்குள்ள இருந்து வம்பும் வர வேண்டாம், அம்பும் வர வேண்டாம். எது? அன்பு. இந்த அன்பு தானா நமக்கு வராது. இந்த அன்பை யார் தான் நமக்குள்ள ஊற்றுறது? பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 5:5, ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆவியானவர் இந்த அன்பை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். ரோமர் 5:5. நமக்கு அருளப்பினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆவியானவர் இந்த அன்பை நமக்குள்ள ஊற்றி இருக்கிறார். இந்த தேவ அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ல இருந்து 7 அது நம்ம வாழ்க்கையில படிப்படியாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு இருந்தா என்ன வரும்? நீடிய சாந்தம். அன்பு இருந்தா நமக்குள்ள என்ன இருக்கும்? தயவு இருக்கும். அன்புக்கு பொறாமை வராது, பொறாமை வராது. அன்பு தன்னை புகழாது, தன்னையே புகழாது. நான் இப்படி, நான் அப்படி, நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன், இப்படி புகழாது. இருமாப்பா இராது, இருமாப்பா இராது. அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானத தவறான காரியங்களை செய்யாது. தற்பொழிவை நாடாது, தற்பொழனோ மத்தவங்க எப்ப பார்த்தாலும் என்ன புகழ்ந்து பேசணும்னு அது விரும்பாது. சினம் அடையாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் அநியாயத்தில் சந்தோஷப்படாதான் சத்தியத்தில் சந்தோஷப்படுமா? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்குமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்துறீங்கன்னு வைங்களேன், சில நேரங்கள்ல மற்றவங்களால நீங்க ஏமாற்றப்பட வேண்டிய சூழல் வரலாம். ஆனா ஏமாத்துறவன் கீழே 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 போவான். ஏமாந்த நீங்க இருக்கீங்கல்ல மேல. ஓகே, சோ நீங்க ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி நீங்க ஏமாந்தா கூட தப்பில்லை அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நீங்க மத்தவங்களால ஏமாற்றப்பட்டுட்டா கூட உங்களுக்கு அது நஷ்டம். ஏன்னா நீங்க ஏமாந்ததுனால உங்களுக்கு ஒரு நஷ்டமும் வரப்போறது இல்லை. உங்களை ஆண்டவர் மேல மேல உயர்த்துவார். ஆனா அவன் ஏமாத்துறான் பாருங்க, அவன் பாவம். சோ
கடைசி அந்த வசனம் முடியுது, அந்த வார்த்தை அன்பு ஒரு காலம் ஒளியாது, அன்பு தோல்வியே அடையாதாம். இந்த அன்பினுடைய தன்மைகள், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறது உண்மைனா இந்த தன்மைகள் நமக்குள்ள வெளிப்படும். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை எங்க வச்சிருக்காரு? அன்பின் ராஜ்யத்துல வச்சிருக்கிறாரு. நீங்க பழைய ஏற்பாட்டெல்லாம் இந்த மாதிரியான காரியங்களை நீங்க இந்த மாதிரி அன்பை நீங்க முழுசா யார் வாழ்க்கையிலும் பார்க்க முடியாது. இப்ப எலிசா நல்ல ஒரு தேவ மனிதர், பரிசுத்த. ஆனா இங்க இந்த 1 கொரிந்தியர் 13 இருக்கிற அன்பை அவர்கிட்ட பார்க்க முடியுமா? திடீர்னு மொட்டத்தலையா ஏறி போன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு? காரடி வருண்டா அவங்களை அடிக்க. அதே மாதிரி வந்துருச்சு. ஓகே, சோ இந்த விதமான பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எங்க இருக்காங்க? கிமுல இருக்காங்க. எல்லாம் சொல்லுங்க, எங்க இருக்காங்க? 2 இருக்கு. கிமுனா கிபினா. சரி, இன்னைக்கு நம்ம வார்த்தையை மாத்துவோம். கிமுனா கிரயத்துக்கு முன், கிரயத்துக்கு பின். எந்த கிரயம்? சிலுவையில கொடுத்த கிரயம். நீங்க பைபிளை படிக்கும் போது இது கிமுவா கிபியா? அப்ப கிமுல இருக்கிற இந்த வசனம் கிபில இருக்கிற நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நிதானிக்கணும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு குறிக்கப்பட்ட ஊழியக்காரர் சொல்லி, நாகர்கோயில்ல அந்த ஊழியத்துடைய பேரை சொன்னா நம்ம லிசிஸ்டுக்கெல்லாம் கூட தெரியும். அந்த ஊழியத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. குறிக்கப்பட்ட அந்த தலைவர் மறிச்ச உடனே அங்க பயங்கரமான சண்டை, எனக்கா உனக்கான்னு ஏதோ சண்டை. அப்ப நாங்க போயிருந்தப்போ ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஊழியம் அப்படி ஆச்சு தெரியுங்களா, எங்க சாது அவரை சபிச்சிட்டாரு. சாது அந்த சாதுவை ஏன் சபிச்சாரு? அவர் ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு, ஐயா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் ஏதோ சொன்னாராம். உடனே இவர் சபிச்சிட்டாராம், உன் ஊழியம் கலகத்துல தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஓகே, இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை. ஓகே, இப்ப என்னன்னா என் கூட இருக்கிற ஒருத்தர் இதுக்கு இதெல்லாம் அந்த காலத்துல எலிசா மாறிங்க. அவரு எலிசா சொன்னது அப்படியே நடந்துச்சு இல்லைங்க. அந்த மாதிரி இதுவும் பைபிள்ல இருக்குங்க. சில நேரங்கள்ல நம்மளும் அப்படி மாறணுங்க சொன்னாரு பாருங்க. நான் முடிய மட்டும்தான் பிடிக்கல அவரை. ரூபிஸ்ட் மாதிரி பக்கத்துல பிச்சு முடாமிச்சுன்னு சொல்லியிருப்பேன். நம்ம சபையில அடிக்கடி நான் மிரட்டுற ஒரே நபர் ரூபிஸ்டர். கூட்டத்துக்கு வரல, பிச்சு முடாமிச்சு அப்படின்னு அவன்கிட்ட சொல்றது. என்ன பண்றது? அவர்கிட்ட இப்படி சொல்லக்கூடாது பிரதர். நம்ம இந்த மாதிரி பார்வையில பார்க்க கூடாது. அவங்க பண்ணது ரைட்டா தப்பா, அவர் சமைச்சது ரைட்டா தப்பா, அதெல்லாம் இப்ப நமக்கு மேட்டர் இல்லை. அது அவங்க கணக்கு. ஆனா நம்ம அதை செய்ய கூடாது. நம்ம பின்பற்ற நல்ல காரியத்தை பின்பற்றுங்க. அவங்க மூலமா அற்புதம் நடந்துச்சு. அந்த சாது மூலமா மரித்தவங்களை கூட உயிரோடு இருப்பக்கூடிய அற்புதத்தை செஞ்சாரு. அதை ஃபாலோ பண்ணுங்க. சோ நம்ம எங்க இருக்கோம்? குமாரனுடைய. ஏன் இதெல்லாம் இந்த கிமு கிபி தெரியல? எலியா பண்ணது உனக்கு செட் ஆகாது. எலியா செஞ்ச மாதிரி நீ செய்யக்கூடாது. இயேசு அதட்டுறாரு. எலியாவின் நாட்களில் அக்கினி இறக்குன மாதிரி இறக்கலாமா ஆண்டவரே? போங்கடா கேக்குறாரு. எங்க இருந்து வந்தீங்க? அதட்டுறாரு அந்த ஆவிய. நம்ம யாரையும் நம்ம வாயால சபிக்கவோ, யாரையும் சாபமான வார்த்தைகளை பேசவோ கூடாது. நம்ம எங்க இருக்கோம்? அன்பின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். 4வது, கிறிஸ்துவை சுமக்கிற நான் யார்? நீங்க யாரு? 12ஆம் வசனம், கொலோசியர் 1:12. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். இனிமேதான் தகுதி உள்ளவங்க ஆக்க போறாரா?
அப்ப ஆல்ரெடி நம்ம என்ன ஆயிட்டோம்? நம்மளால ஆகல, அவரே நம்ம என்ன பண்ணிருக்காரு. சோ 4வது பாயிண்ட் என்ன? ஆண்டவரால் தகுதியாக்கப்பட்டவர்கள். ஆண்டவரால தகுதியாக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 5-6 வசனத்துல பவுல் அழகா சொல்றாரு. படிங்க. எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கை ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள், அவரே எங்களை தகுதியாக்கினார். அதனால இனிமேல் நம்ம வாயில எப்ப பார்த்தாலும் தகுதி இல்ல, அது இல்ல சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்திட்டாரு. அந்த தகுதிப்படுத்தப்பட்ட நிலைமையிலிருந்து நம்ம அப்படியே வளர்ந்து மேல போயிட்டே இருக்கணும். இடையில எங்கேயாவது சறுக்கல் வருதா, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அந்த சறுக்கலை ஆண்டவர்கிட்ட சொல்லி எழும்பிட வேண்டியதான். அவ்வளவுதான். எழும்பி தொடர்ந்து ஓட வேண்டியதான். தூசியை உதறி விட்டு என்ன செய்? எழும்பு, ஓடு. அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மளை தகுதியாக்கி இருக்கிறார். பாருங்க, தகுதியாக்கினவர். உங்களை பார்த்து யாராவது உனக்கு நீ இப்படி செய்யறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, போங்கயா போங்கயா, வேலையை பார்த்துட்டு போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும்? முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். நேத்து பேஞ்ச மழை நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. ஓகேயா ஓகேயா, போங்கயா போங்கயா, நீங்க நாங்க காலானா இருந்துட்டு போறோம், எங்களை ஒரு கரத்துல எடுத்து எங்களை தகுதியாக்கி இருக்காரையா அப்படின்னு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஐயோ ஐயோ நான் தகுதி இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தகுதி இனி படுத்த போறது இல்லை, ஏற்கனவே நம்மளை தகுதி ஆக்கி இருக்கிறார். என்னைக்கு நம்ம மறுபடி பிறந்தோமோ, என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றோமோ, அன்றைக்கு நாம் யார்க்கப்பட்டவர்கள். அந்த தகுதியாக்கப்பட்ட நிலைமையில நம்ம வளர்ந்து போகணும். 5வது, அதே கொலையேசர் 1:20-22 வரைக்கும் படிக்கும் போது, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகினார். நீங்கள் கேட்ட இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அப்ப நம்ம யாரு? ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். ஆண்டவரோடு நம்ம ஒப்புரவாக்கப்பட்டதுனால உள்ள குற்றமில்லாத கண்டிக்கப்படாத வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா? முடியும். எத்தனை பேர் ஆமென்? நம்ம பலத்துல இல்ல. எதனால? அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறதுனால அவருடைய சாரம் நமக்குள்ள இறங்குது, நம்ம பாரம் வெளியே போகுது, அவருடைய சாரம் நமக்குள்ள வருது. அதனால பரிசுத்தமா ஜீவிக்க முடியுமா? முடியும். குற்றமில்லாத வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும். கண்டிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும். யாரால? அவரால. brothers and sisters, நீங்களும் நானும் கிறிஸ்துவை சுமக்கிற நான் யார்? நீங்க யாரு? ஒப்புரவாக்கப்பட்டவர்கள். ஒப்புரவாக்கப்பட்டிருக்கும். 6வது, அந்த கொலையேசியர் 2:20-21
கொலோசியர் 2ஆம் அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல படியும் போதனைகளின் படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? அப்போ நம்ம யாரு? உலகத்தின் வழிபாடுகளுக்கெல்லாம் மரித்தவர்கள். உலகத்தார்கள் செய்யற மாதிரி நம்ம செய்வதற்குரிய ஆட்கள் கிடையாது. உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் மரித்திருக்கிறோம். அதனால தொடாத, ருசி பாராத, பூனை குறுக்க வந்துச்சு போகாத, ராவுகாலம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குரிய ஆட்கள் நம்ம இல்ல. நம்ம உலகத்தின் வழிபாடுகளுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? மறிச்சிட்டோம். பழைய ஏற்பாடு நியாய பிரமாணத்துக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? மறிச்சிட்டோம். அந்த நியாய பிரமாணத்தை சொல்லப்பட்டிருக்கிற வழிபாடுகள், விருத்த சேதனம், ஆசாரிகள் வஸ்திரத்தை உடுத்துற மாதிரி உடுத்துறது, இந்த மாதிரியான சடங்காச்சாரங்கள், செத்தவனை தொட்டா தீட்டு, தொட்டவனை தொட்டா தீட்டு, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான உலக வழிபாடுகளுக்கெல்லாம் மறிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம யாரு? புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 12:1. நம்ம யாரு? நம்முடைய சரீரங்களை அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீர சுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ரகசியங்களை முன்னிட்டு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம உலகத்தின் வழிபாடுகளுக்கெல்லாம் நம்ம என்ன ஆயிட்டோம்? மறிச்சிட்டோம். கடைசியா 7வது அந்த கொலோசியர் 2:10 ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? பரலோகம் நம்மளை எப்படி பார்க்கிறது? மேலும் உங்களை நீங்க அரைகுறையா இருக்கிறவங்க, நீங்க சரியில்லை, உன் வாழ்க்கையில 1008 மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குதா, இல்ல வேற மாதிரி பாக்குதா? படிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் அதாவது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணர்கள். எப்படிங்க இருக்கிறோமா? இனிமேல் இருக்க போறோமா? இருக்கிறீர்கள். அப்ப இப்பவே பிதா கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை எப்படி பார்க்கிறாரு? முழுமை அடைந்தவர்களாக பார்க்கிறார். நம்ம யார்? பரிபூரணம் அடைந்தவர்கள், முழுமையாக்கப்பட்டவர்கள். ஒரே ஒரு விஷயத்தை நான் 2 வசனத்தை காமிச்சிட்டு நான் முடிக்க போறேன். நீங்க யாருங்க? ஆண்டவர்கள் எப்படி பார்க்கிறாரு? அடைய போறவங்களால ஏற்கனவே பரிபூர்ணம் ஆக்கப்பட்டுட்டீங்களா? ஏற்கனவே பரிபூர்ணம் ஆக்கப்பட்டுட்டீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரு? பரிபூர்ணம் ஆக்கப்பட்டவர்கள். நான் யார்? பரிபூர்ணம் ஆக்கப்பட்டவன். கவனிங்க, இந்த உன்னத பாட்டுல 5ஆம் அதிகாரத்துல நேசர் வெளியே நிக்கிறாரு. நின்னு கதவை தட்டுறாரு. கதவை தர, மணவாட்டி உள்ள இருக்கு, நேசர் வெளியே நிக்கிறார், கதவை தட்டுறாரு. படிங்க 1ல இருந்து. என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் தோட்டத்தில் நான் வந்திருக்கேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. நான் நித்திரை பண்ணிய இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், ஆனாலும் அது எழும்ப மாட்டேங்குது. பாருங்க, அந்த அம்மா எழும்ப மாட்டேங்குது. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. என்னெல்லாம் சொல்றாரு? என் சகோதரியே, என் உத்தமியே, புறாவே, கதவை திற. நான் ஒரு நாளும் இப்படி என் மனைவி ஒரு நாள் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். நைட் நேரத்துல
2:30 மணி 3 மணி இருக்கும். இந்த பழைய வீடு இருக்கும்போது அப்ப வந்து ரெஸ்ட் ரூம் வந்து வெளியே தான் இருக்கும். ஒரு 3 மணிக்கு மேல வயிறு கலக்கிடுச்சு. ரெஸ்ட் ரூம் போன நான் என்ன பண்ணேன், கதவை திறந்து வெளியே வந்தேன். அவங்களையும் எழுப்பிட்டு வந்தேன். இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, நான் வெளியே போனதுக்கு அப்புறம் கதவை வந்து சும்மா இது பண்ணாம தூக்கத்துல கதவை பூட்டிட்டு போய் உள்ள போய் தூங்கிடுச்சு. அந்த நேரம் பார்த்து இடி வேற இடிக்குது, டமால் டமால் இடி வேற இடிக்குது. அந்த திரை வரப்போகுது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு கதவு திறந்திருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்போட போனா கதவு பூட்டி இருக்கு. நான் இந்த ஐயா இருக்காரு, இந்த நேசர் இருக்காரு பாருங்க, என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற அப்படின்னா நான் சொல்ல, ஏய் அறிவு கெட்டவளே, கதவை திற. ஓகே, சும்மா இந்த வெள்ளை வெள்ளை போட்டிருக்கனால நீங்க பரிசுத்தவான் பா, அவருக்கு கோபமே வராது, வாயில நல்ல வார்த்தை தான் வரும்னா நினைக்காதீங்க. ஓகே, எல்லாம் நமக்கும் கோபம் எல்லாம் வரதான் செய்யும், எல்லாம் வந்திருக்கு. ஓகே, அந்த அந்த அப்போ பழைய வீடு இருக்கும்போது மண்டையில கொஞ்சமாவது மூளை இருக்கா, களிமண்ணா இருக்கு பாருங்க. காலங்காத்தால சொல்லி கதவை தட்டுறேன், இது நானே. ஆனா அவரு பாருங்க உள்ள இருந்துகிட்டு, அந்த அம்மா நித்திரை செய்தேன், என் இதயமோ விழித்திருந்தது. அது மட்டும் இல்ல, உள்ள இருந்துட்டே சொல்லுது பாருங்க, எக்காக்குவையா, என் காலை எப்படி நான் அழுக்காக்குவேன், பாதரட்சையை கழட்டிட்டேயா, கீழே சொல்லுது, என் பாதரட்சையை கழட்டிட்டேன். படிங்களா, என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன். பாருங்க, பட்டு சோம்பேறியா இருக்கும் போல தெரியுது. கலட்டின ட்ரெஸ் போடுறதுக்கு எப்படி நான் உடுத்துவேன். என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன். காலை கழுவிட்டேங்க, எப்படி நான் அழுக்காக்குவேன். ஆனா நேச சத்தம் கேக்குது. இவர் வெளியே நின்னுக்கிட்டு அங்க மழை பனி, கதவை தர, என் சகோதரியே, என் உத்தமியே, கதவை தர அப்படின்னா சொல்றாரு. அப்ப இங்க இந்த மனவாட்டி செஞ்சது மிஸ்டேக்கா, மிஸ்டேக் இல்லையா சொல்லுங்க. உள்ள இருந்துகிட்டு வெளியே இருக்கிற அவருக்கு கதவை திறக்காது தப்பா, தப்பு இல்லையா சொல்லுங்க. தப்பு தானே, மிஸ்டேக் தான், தப்பு. இப்படி இந்த இந்த அம்மா வந்து இப்படி எல்லாம் பண்ணுன்னு நேசருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா இந்த நேசர் வந்து இப்படிலாம் சில தவறுகளை செய்கிறவளா இவ இருந்தா இவர் அவர் எப்படி பார்க்கிறாரு? 5ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் நடக்குது. ஆனா 4ஆம் அதிகாரத்துல 7 10 என் பிரியமே, உன்னில் படிங்க படிங்க படிங்க. என் பிரியமே, நீ பூரண ரூபவதியா. யாரு வெளியே நிக்க வச்சு கதவை தட்ட விட்டு இருக்கா பாருங்க, இவளை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே நீ யாரு? பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, பழுதொன்றும் இல்லை. இந்த ரூபவதிங்கிற பேரை வச்சுட்டு நம்ம பாஸ்டமா ரூபிஸ்டுக்கு இருக்காங்க. ரூபவதி, நீ பூர்ண ரூபவதி அப்படி சொல்றாரு நேசர். சொல்றாரு உன்னில் என்ன இல்ல, பழுது, பழுதுன்னு கூட சொல்ல, பழுது ஒன்றும் இல்லை. யாரு கதவை தட்ட விட்டு இருக்கிற அவளை பார்த்து, அவ இப்படி செய்வா, அந்த அம்மா இப்படி செய்யும் அப்படின்னு தெரிஞ்சு உன்னில் பழுதொன்றும் இல்லை. சோ பழுதில்லாதவளா அந்த அம்மாவை பார்த்ததுனாலதான் அந்த அம்மா கதவை திறக்கலன்னு சொன்ன உடனே தேவையற்ற வார்த்தைகள் எல்லாம் பேசல, அவர் அப்படியே ஜென்ட்லா போயிட்டாரு. அப்புறம் அந்த அம்மா தேடி போகுது, தேடி போன உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, தென்பட்டுட்டாரு. கடைசியில இந்த அம்மாவுடைய வாழ்க்கை பாருங்க வெற்றியா முடியுது. எத்தனை பேர் ஆமென்? புதிய ஏற்பாடுல ஒரு வசனத்தை காட்டுற பாருங்க. 11 பேர் இருக்காங்க கூட. ஒருத்தன் மறுதளிப்பான், நல்லா தெரியும், அந்த யூதாசை விட்டுருங்க. மீதி 11 பேர். ஒருத்தன் மறுதளிப்பான்னு இவருக்கு நல்லா தெரியும், தெரியுமா தெரியாதா? தெரியும். மீதி பேர் எல்லாரும் ஒருத்தட்டு ஓடி போவான். மார்க்ல படிக்கிறோம். துப்பட்டியை போட்டிருந்தானா, ஒருத்தன் வந்து பிடிச்ச உடனே ஓடி போயிட்டான். அவர் வேற யாரும் இல்லைங்க,
இந்த மார்க் சுவிசேஷத்தை எழுதினார்ல, இதே மார்க் தான். அன்னைக்கு அப்படி இருந்தவர் தான் ஒரு மிகப்பெரிய தைரியசாலியா கர்த்தர் அவரை மாத்திட்டார். இவங்க எல்லாம் இப்படி செய்வாங்கன்னு தெரியும், இவங்க இப்படி ஓடி போவாங்கன்னு தெரியும். ஆனா இப்படி செய்யறவங்களை அவர் எப்படி பார்க்கிறாரு? யோவான் 15:3 வாசிங்க. யோவான் 15:3 உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்களா? நான் சொன்ன உபதேசத்தினால நீங்க இப்பவே எப்படி இருக்கீங்க? நீங்க காட்டி கொடுக்க நீங்க மறுதளிக்க போறோம் இங்கதான் இருக்கான், துண்டக்கான துணியக்கானு ஓடி போறவெல்லாம் இங்கதான் இருக்கலாம். ஆனா அப்படி பார்க்கல. நீ உன் வாழ்க்கையுடைய முடிவுல நீ எப்படி இருக்க போற? கண்டிப்பா நீ வெற்றியா மாறிடுவ, நீ சுத்தமாயிருவ, நீ பரிபூர்ணமாயிருவ. அதை நான் இப்பவே பார்க்கிறேன்டா. இதுதான் அவருடைய பார்வை. எதிர்காலத்தை நிகழ்காலமாக பார்க்கிற தெய்வம். நீ என்னவா இருக்க போறையோ அதை இப்போதே பார்க்கிற தெய்வம். அதனாலதான் நம்மள நம்மகிட்ட நிறைய குறைகள், பலவீனங்கள், நம்ம தவறுவோம், நம்ம தடுமாறுறோம். சில நேரத்துல காலையில் எழுப்பி நம்ம ஜெபிக்கிறது இல்ல, பைபிள் நம்ம படிக்கிறதுல கொஞ்சம் குறைவு வந்துருது, நம்ம வாழ்க்கையில பதறி பேசிடுவோம். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் நீ யாரா இருக்கிற? பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கிறாய். இதே மாதிரி பார்க்க நம்ம என்ன ஆயிருவோம்? பரிபூர்ணம் ஆயிருவோம். அவ்வளவுதான், வாழ்க்கை சுத்தமாயிரும். ஐயோ நான் ஒரு பாவி, ஐயோ நான் ஒரு பாவி, ஐயா நான் ஒரு பாவி, என்னை தாங்கி நாடு. இப்படி நீங்க பாவியாவே பாத்தீங்கன்னு வைங்க, கடைசி வரைக்கும் யாராலாம் இருக்கணும்? பாவியாவே இருக்கணும். பாவியா இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரு? பரிபூரணம் உள்ளவன். இப்படி உங்களை பரிபூர்ணமா பார்க்க முடிக்கிறேன். ஒரு நாள் கொலேசர் 1:28 சொல்லி இருக்கிற மாதிரி தேறினவர்களா எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பரிபூர்ணம் உள்ளவங்களா உங்களை ஆண்டவர் பார்க்கிறதுனால நீங்களும் உங்களை படிப்படியா பரிசுத்தம் அடைந்து, ஸ்பாவங்கள் மாற்றம் அடைந்து, நீதியின் மேல் நீதி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை எல்லாம் அடைந்து ஒரு நாள் இயேசு வருவார். அன்னைக்கு அவர் முன்னாடி எப்படி போய் நிற்போம்? தேறினவர்களாக. அவர் சொல்லுவார், எப்பா நான் உன்னை எப்படி பார்த்தனோ அப்படியே நீ வந்துட்டப்பா. என் மகளே, உன்னை நான் எப்படி நான் பார்த்தனோ நீயும் அதே மாதிரியே பார்த்த பத்திய உடனே நீ அப்படியே நீ வந்துட்ட. இதாங்க கிறிஸ்துவை சுமக்கிற நான் யார், நம்முடைய ஒரிஜினல் டிசைன். இதுதான் நம்முடைய உண்மையான உருவம், அடையாளம், ஐடென்டிட்டி. 7 காரியத்தை நம்ம பார்த்திருக்கோம். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நம்பர் 1 நம்ம யாரு? மீட்பை பெற்றவர்கள். நம்பர் 2 3 அன்பின் குமாரனுடைய ராஜ்பட்டம். நம்பர் 4 தகுதியாக்கப்பட்டவர். நம்பர் 5 ஒப்புரவாக்கப்பட்டவர். நம்பர் 6 உலகத்தின் வழிபாடுகளுக்கெல்லாம் மரித்தவர். நம்பர் 7 பரிபூரணம் ஆக்கப்பட்டவர்கள். எல்லாரும் நிற்போம். இந்த வாரம் முழுவதும் உங்களை இப்படியே பாருங்க. யாராவது உங்களை பத்தி ஏதாவது நெகட்டிவா பேசினா அத காதுல வாங்காதீங்க. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, நீ எல்லாம் என்ன அப்படின்னு உங்களை தூக்கி எறிகிற மாதிரி பேசினா அத உங்க காதுல வாங்காது. பேசினா உடனே இந்த வார்த்தைய கேன்சல் பண்ணிருங்க இயேசுவின் நாமத்துல. அவங்க காதுக்கே கேட்காத மாதிரி நீங்க உங்களுடைய சொல்லி கேன்சல் பண்ற அந்த வார்த்தையை சொல்லி கேன்சல் பண்ணி, இங்க நம்ம சொல்லப்பட்ட இந்த விதமா உங்களை பாருங்க சிஸ்டர், அப்படியே நம்ம மாறி இருக்கோம். தேங்க்யூ அப்பா. அந்த 2வது அடி, அதாவது அலங்கோலம், அது இல்ல, அந்த செகண்ட் அடி என்ன? செகண்ட் அடியை பாருங்க.
என்னையும் நம்பி நீங்க சி மேஜர் சி. இதை உணர்ந்து நம்ம பாடணும். பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, செய்பவரே பெரியவரே, அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை என்னை சுமப்பவரே, என்னையும் அழைத்தார் என்பது அதிசயம். யாரையும் நம்பா என்னை நம்பினாரே, என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே. யாரையும் நம்பா என்னை நம்பினாரே, அவர் கிருபையை நன்றி பார்க்கும் பொழுதே என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. அவர் கிருபையை நினைக்கையில் நன்றி மட்டும் பொழுதே என்னை சுமப்பதை நினைக்கையில் கண்ணீரும் வருதே. பெரியவரே சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே சிறந்தவரே, சிறந்ததே காரணரே காரணரே காரணரே, உயர்வுக்கெல்லாம் காரணரே, விவரிக்க முடியாத அழைப்பு இது, புரியாத உறவு இது, அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது, விவரிக்க முடியாத சொற்கையில் புரியாத அழைத்தவருடன் வரும் பயணம் இது, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, சொன்னதெல்லாம் என்று செய்பவரே, பெரியவரே அழைத்தவர் பெரியவரே, இறுதி வரை சுமப்பவர். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எவ்வளவு பெரிய பார்வை, எவ்வளவு பெரிய விதமா பார்க்கிறாரு, எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர். கையை தட்டி நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்க அப்படி பாருங்க, உங்களை நீங்க அப்படி கற்பனை செய்யுங்க, கற்பனை பண்ணுங்க. நம்முடைய கற்பனை ரொம்ப முக்கியம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை. இப்ப நம்ம பார்த்த இந்த 7 விதமா உங்களை பாருங்க பிரதர், பாருங்க சிஸ்டர். மத்தவங்க சொல்றத உங்க மனசுல எடுக்காதீங்க. அவன் அப்படி சொன்னா, இவன் எப்படி சொன்னா, நீ விளங்க மாட்டேன்னு சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் உங்க வாழ்க்கையில படிக்க போறது இல்லை. இயேசு உங்களை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்காரு, அதுதான் உங்க வாழ்க்கையில படிக்க போகுது. அதை நீங்க பாருங்க. யாக்கோபுடைய ஆடுகள் அந்த அந்த கால்வாயில போடப்பட்ட அந்த மரத்தை, அந்த நிறத்தை பார்த்ததுனால அந்த நிறமாவே குட்டிகள் வெளியே வந்துச்சு பாருங்க. அதே மாதிரி உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ சுபாவமாக வெளியே வரும். எத்தனை பேருக்கு ஆமென்? கிறிஸ்துவுக்குள்ள உங்களை பரிசுத்தவானா பாருங்க, பரிசுத்தம் வெளியே வரும். நீதிமானா பாருங்க, நீதி வெளியே வரும். வெற்றி பெற்றவங்களா பாருங்க, வெற்றி வெளியே வரும். நீங்க விடுதலை ஆக்கப்பட்டவங்களா பாருங்க, நீங்க விடுதலையா இருப்பீங்க. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டுட்டேன் அப்படின்னு பாருங்க, அன்பு வெளியே வரும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல கிறிஸ்துவை சுமக்கிற நாங்க யாருங்கிறத நீங்க சொல்ல நன்றி. கேட்ட இதோட நாங்க விட்டுறாம
இத திரும்ப பார்த்து டெய்லி எங்க வாயால சொல்லி எங்க ஆள் மனசுல அதை பதிய வச்சு எங்க கற்பனைக்குள்ள அதையே நாங்க கற்பனை பண்ணணும்ப்பா. அதையே நாங்க கண்டிப்பா சகோதரிகளே சகோதரரே, இந்த வாரத்தில் நீங்க சத்தியத்தை கேட்டிருக்கீங்க. இதுக்குன்னே சாத்தா அதைரியப்படுத்துறதுக்கு ஆட்களை எழுப்பி பேச வைப்பான். போறையா, வாழ்ந்துருவியா, உருப்பட்டுருவியா அப்படின்னு பேச வைப்பான். ஓகே, தைரியமா போங்கய்யா போங்கய்யா போங்கம்மா உங்க வேலையை பாருங்க அப்படின்னு ஞானமா சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேன்சல் பண்ணிட்டு போன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருவியா, இப்படியா அப்படியா போன் வரலாம். நீங்க போற இந்த தொழில்ல எவனாவது ஏதாவது சொல்லுவான், மைண்ட் எடுக்காதீங்க, அதுக்கு வெயிட் கொடுக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரு அப்படிங்கறத பாருங்க. தேங்க்யூ அப்பா, நாங்க யாருங்கிறத சொல்லி தந்த தயவுக்காக உமக்கு நன்றி. எங்க அடையாளத்தை இன்னைக்கு தொடர்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. இப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. மற்றவங்களையும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மற்றவங்களையும், அவங்ககிட்ட இருக்கிற தவறுகளை, அவங்ககிட்ட இருக்கிற அந்த காரியத்தை பார்க்காம அவங்களையும் நாங்க அந்த விதமாகவே நீங்க பார்க்கிறபடியே நாங்க உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து நடத்துங்க, உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில நாங்க ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பேசுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, உடைய வருகை காயத்தைப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் யேசுவா நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Shema சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எல்லாம் குணமாக்கி தானனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் அடிமுடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறார். கழு கால வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இடதுகை இருதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இவரே கேகா யாவே வயீஷ்மரேகா யாயேர் யாவே படாவரேகா விகுனேகா ஈஷா யாவே படாவலேகா வயாசம் லேகா ஷலோம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரகாசிக்க உனக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் உனக்கு பிரசன்னராக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா மஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் சதாகாலங்களிலும் நம்முடைய சகல பரிசுத்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இல்லத்தை நிரப்பிற்று 12 அப்பொழுது எனக்குள் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. எனக்குள் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. துதியும் கனமும் உமக்கே, மகிமை மாட்சிமை உமக்கே. துதியும் கனமும் உமக்கே, மகிமை மாட்சிமை உமக்கே. எனக்குள் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. யெகோவா நிசியே ஆராதனை.
பெற்றித் தருவீ. யெகோவா நீசியே ஆராதனை என்னாலும் பெற்றித் தருவீ. எனக்குள் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. எனக்குள் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. யெகோவா ராப்பா ஆராதனை சுகத்தை தந்தவரே. யெகோவா ராப்பா ஆராதனை சுகத்தை தந்தவரே.